ஆம்பளை கூட எப்படி இருக்கா நான் அவங்க கிட்ட போய் கற்றுக்க சொல்லணும். அதுதான் உண்மை. இறங்கி வேலை பார்க்கணும். சும்மா அதெல்லாம் இல்லை. எத்தனை எலும்பு உடஞ்சிருக்கும் எனக்கு, எத்தனை ஷூட்டிங்கில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் எனக்கு. உடம்பு சரியில்லாமல் போயிருக்கிறேன் நான் ஷூட்டிங்க்கு. 104 டிகிரிலலாம் போயிருக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்லணுமா? கேவலமாக தான் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்லணும். அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்க நான். வான் வித் சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. எங்கள் அப்பா வந்து நான் பிறந்தப்போ நான் ஓட்டு வீட்டில் தான் பிறந்தேன். ஃபியட் காரு அப்புறம் வாங்கினாங்க ஒன்று, அதுக்கப்புறம் அம்பாசிடர், அதுக்கப்புறம் மாருதி, அதுக்கப்புறம் ஹோண்டா. அப்படி தான் எங்கள் அப்பா கிட்ட போய் BMW வாங்கணும் நல்ல ஸ்டேஜில் இருக்கும்போது போய் கேட்டால் அவர் சொன்னார், 3 சீரீஸ் வாங்கணுன்னா 5 சீரீஸ் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா அது நம்ம பட்ஜெட் இல்லைப்பா. எவ்வளோ இருக்கும்? 55 லட்ச ரூபா இருக்கும். என்னடா சொல்கிற, ஒரு வண்டியாடா அப்படின்னு கேட்டவர் எங்கள் அப்பா. நாங்கள் அப்படி தான் வந்தோம். சொல்கிறாங்க கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. மாதம் 25,000 ரூபா மெடிசன் செலவுக்கு அவங்க குடும்பத்துக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் இருக்குது, ரெசிப்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். என்ன கேள்வி கேட்குறாங்க வந்து உட்கார வச்சு. இந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. ஏன்? நான் வாய் முட்டை இருந்ததுனால. எதுக்கு நான் இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? தேவையில்லை எனக்கு, தேவையில்லைங்க. நான் ஏன் சும்மா இருக்கணும்? ஒரு ஃபேக் இமேஜை நினச்சி நான் சும்மா இருக்கணுமா? இமேஜே நான் என்றைக்குமே பார்த்தேன்னா ஒரு ஹீரோக்கு கூட போட்டி இல்லைங்க. எல்லாரையும் சொல்லுங்க, இவர் அவர் அவர் இவர் இவர் அவர். நான் அதை தனியாக பண்ணிட்டு இருக்கார் விடுங்க. வித் 95% சக்ஸஸ். ஏன்? எனக்கு பிடிக்காது, நெகட்டிவிட்டி பிடிக்காது. என்னையா இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணுறீங்க? நான் சினிமா படிச்சுட்டு வந்திருக்கேங்க. பாம்பேயில் போய் படிச்சுட்டு வந்திருக்கேன், விஸ்காம் படிச்சிருக்கேன், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனவனை வந்துட்டு எதுக்கு இது கூட தள்ளி? அப்படி வளர்ந்தவன் நான். அதனால இவன் இதுக்கெல்லாம் போக மாட்டான், மீடியாக்கெல்லாம் பேச மாட்டான், வாய அடிச்சுட்டு இருப்பான். அவன் இமேஜ் முக்கியம். இமேஜ்னா என்ன தெரியுமாங்க? நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறது அதெல்லாம் இமேஜே கிடையாதுங்க. 23 வருஷம் இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி எனக்காக வந்திருக்காங்க பார்த்தீங்களா சில பேர், வரப்போகிறாங்க. அவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். உண்மையானவங்க கிட்ட இவனுக்காக என்ன வேணாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை தாங்க இமேஜ். அதை உடைக்க ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம் யாரால் முடியுதுன்னு. சினிமா பண்ணலன்னா கை கால் இருக்கு, நான் என்ன வேலை வேணாம் பண்ணி பொழைச்சிப்பேன். டான்ஸ் கிளாஸ் எடுத்து பொழைச்சிப்பேன். நான் பரதநாட்டியம் தெரியுங்க எனக்கு, முறைப்படி அரங்கேற்றம் பண்ணுவேன். நான் எப்படியுமே பொழைச்சிக்கலாம். இதுக்கெல்லாம் ஆளாவே ஆளாதீங்க. ஆம்பளைங்களுக்கும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி லைஃப்பில் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் நான் சொல்கிறேன். நான் நிற்பேன் உங்களுக்காக. என்ன அநியாயம் நடந்துட்டுருக்கு இந்த ஜென்ரேஷனில் எனக்கு தெரியும். நான் நிற்பேன். இன்னும் என்ன வேணால் வர சொல்லுங்கள். இன்னும் 4 வீடியோ பண்ண நான் வந்துட்டு பலாத்காரம் பண்ணேன்னு கூட அவங்கள சொல்லிக்க சொல்லுங்கள். என்ன வேணால் பண்ண சொல்லுங்கள். இது சுத்தமாக இருந்த போதும். அவ்வளோதான் நான் நினச்சி வாழ்கிறது என் லைஃப்பை. அப்படி தான் நான் வாழ்வேன் சாவர வரைக்கும். சீண்ட வேண்டாம். எனக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுங்க, நான் வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சாரி கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இவர் என்னுடைய கோ பிரதர். இவர் மிஸ்டர் பிரசாத். இவரும் அந்த ஃபேமிலியில் ஒரு மாப்பிள்ளையாக இருந்தவர் தான். இன்றைக்கி எனக்காக இங்கே வந்திருக்காரு.
எனக்கு எப்பயோ சொல்லிட்டார் அவர், உனக்கு ஏதாவது இருந்தால் எனி டைம் கால் பண்ணு, நான் வரேன்னு. நான் இது வரைக்கும் அவருக்கு ஒரு கால் கூட பண்ணதில்லை. இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணதில்லை. யாருக்கிட்டையும் நான் ஹெல்ப்புன்னு போய் நின்னது கிடையாது. இன்றைக்கி எனக்காக அவர் வந்திருக்காருன்னா கோடி கோடி நன்றிகள், தேங்க்யூ. அவருக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க. எனி டைம் நான் வந்து அதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் எப்படின்னு அவருக்கு தெரியும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப கொடுமைகள் நடந்திருக்குது எனக்கும் சரி இவருக்கும் சரி. எனக்கு முன்னாடி தப்பிச்சு போனவர் அவர், அப்படி தான் நான் சொல்வேன். எனக்கு இதை காமெடியாக சொல்கிறதா எமோஷ்னலாக சொல்கிறதா எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஒரு மனுஷன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அப்பா போயிட்டாருப்பா அவர் அப்படின்னு. என்ன அவரை இருக்க வைக்கிறதுக்கு கூட்டு போய் அவர் காலில் உள்ள வச்சாங்க. அவங்களுக்காக நான் காலில் விழுந்தேன். எங்கள் அப்படி நான் அவங்க ஃபேமிலிக்காக நான் கூட நின்னேன். உண்டனா இல்லையா? அப்படி தான் நான் அவங்க ஃபேமிலியில் ஒரு டைவர்ஸ் 5 டைவர்ஸ் ஆல்ரெடி. அவங்க அப்படி ஆகிடக்கூடாதுன்னு நான் வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எங்களுக்காக நான் உனக்கு கைட் பண்ணுறேன், கொஞ்சம் அந்த ஃபேமிலியில் இரு, அவங்களுக்கு நல்லா அது நடக்கட்டும் பாவம் அப்படின்னு சொல்லி நான். ஆனால் இந்த ஆளோட கட்ஸு வேறு. சாரி ரவி, எனக்கு புரியுது, நீ நல்லதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்னு புரியுது, பட் ஐ எம் சாரி, திஸ் இஸ் மை பர்சனல். என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வெளியே போன மனுஷன் அவர் இன்றைக்கி எனக்காக வந்திருக்காரு. நான் ஒன்றும் நீ எதுவுமே சொல்ல தேவை, நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு மட்டும் எனக்காக சொல்ல. தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் ட்ரூ. தேங்க்யூ மச், தேங்க்யூ. நான் அவரை கஷ்டப்படுத்தியிருக்கக்கூடாது, பட் என்ன எனக்கு காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிடிக்காதுங்க. எனக்காக யாரோ ஒருத்தர் வந்தால் போகிறேங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு பிடிக்காதுங்க, அநியாயம் பிடிக்காது எனக்கு. நான் பண்ணது அநியாயம் நினச்சிங்கன்னா ஓகே, அதையும் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய மீம்ஸ் கொடுக்குறேன், இன்றைக்கி நிறைய கண்டென்ட் கொடுக்குறேன். நாங்கள் அதையும் வச்சு இந்த சைபர் புல்லிங் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், மீம்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க, நான் வேணால் பண்ணுங்க. இதுக்கு மேலெல்லாம் என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் நினைக்கிறது தான் நான் இனிமேல் செய்வேன். ஒரு மனுஷனுடைய பிறப்பு உரிமை அது, அவன் நினைக்கிறது அவன் செய்கிறது. எனக்கு முன்னாடி யாருக்கும் டைவர்ஸ் ஆகலையா? எனக்கு 45 50 வயசு 60 வயசானவங்களாம் டைவர்ஸ் ஆகலையா? ஏன் ஃபீல்லே ஆகலையா? அதெல்லாம் எப்படி ஸ்மூத்தாக போச்சு? என்ன காசு காசு காசுன்னு எவ்வளோ நாள் தான் டிலே பண்ணுவாங்க? இதை எவ்வளோ தான் எடுத்துக்க முடியும்? எல்லா அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட வேலை செஞ்ச சீனியர் அக்கௌண்டன்ட் அவங்க வச்ச ஆள் அவன் இருக்கிறான். எல்லாத்தையும் கொடுத்து நான் எப்போயோ இருக்கு என்கிட்ட, அதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல இது வரைக்கும். இன்றைக்கி இவர் வந்த மாதிரி நாளைக்கு 10 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வீடியோலாம் போட மாட்டேன், ஃபுல் ப்ரூஃபோடு வரேன், நான் ஃபுல் ஃபோர்ஸோடு நான் வரேன். அவங்க ஃபேமிலியிலேருந்தே ஒருத்தர் எனக்கு கான்டாக்ட் பண்ணி நான் வரேன்னு சொன்னாங்க, வேண்டாம் நான் சொன்னேன். தேங்க்யூ பிரசாத், நீங்கள் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதாங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறது. சார் இது என்னதான் தீர்வு சார்? ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனை என்ன ஒரு தீர்வு இருக்கும், ஒரு இது இருக்கும், என்னதான் தீர்வுன்னு? தீர்வு கோர்ட்டு தாங்க சொல்லணும். நான் கோர்ட்டுக்கு நான் விண்ணப்பம் தான் வைக்க முடியும். ஒரு மனுஷன் இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன தான் செய்ய முடியும் எனக்கும் தெரியல, அதுதான் உண்மை. என் குழந்தைங்களுக்காக தான் நான் இன்னும் உயிரோடையே இருக்கேன். எனக்கு சாரி டு சே, தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். நான் யாரையும் பிளாக்மெயில் பண்ணல, எதுவும் பண்ணல. எனக்கு எதாவது நடந்தாலும் இல்லை நீங்கள்லாம் அனுப்பிச்சி விட்ட கெனிஷாக்கு எதாவது நடந்தாலும் அந்த குடும்பம் மட்டும்தாங்க பொறுப்பு, வேறு யாருமே பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, நீங்கள் சாமி கூப்பிடுறீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சில விஷயங்கள்லாம் சொல்லணும், அதுக்காக தான் நான் இந்த இது கூப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நான் சிம்பத்திக்காகலாம் இது பேசவே கிடையாது. 23 வருஷம் சிம்பத்திக்காக பேசாதவங்க நீங்கள் பேசணும். குழந்தைங்க வச்சு ட்ராமா பண்ண அது மட்டும் தான் எனக்கு பண்ண, எதுவுமே கிடையாது. பர்த்டே அன்னைக்கு ஃபாரின் கூட்டு போகிறோம். எதுக்கு? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லையா, கொரியா ட்ரிப் போக காசு இருக்குது. எடுத்துகிட்டு போனதெல்லாம் பத்தலையா, அக்கௌண்ட்ஸோடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஐடி ரைடு வந்தாங்க என் வீட்டில், அப்போ எல்லாம் நோட்டாக இருக்குது, எவ்வளோ இருந்துச்சு எவ்வளோ இல்லை, வீட்டில் என்ன இருக்குது எல்லாம் இருக்குது. நான் அதுக்கப்புறம் போனேன், அவங்க ஐடி ரைடில் ஒன்றும் கிடைக்கல பெருசாக, என்ன இருக்குது எதுன்னு சொல்லிட்டு
சரி பாவம் இந்த பையன் சொல்லி என்ன அவங்க ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட போய் நான் சொன்னேன், பொதுவாக நீங்கள் தான் எங்கள் வீடு தேடி வருவீங்க, இன்றைக்கி நான் உங்கள் வீடு தேடி வந்திருக்கேன். அப்படி தான் நான், அவ்வளோதான் நான். ஆனால் சொல்லிக்கிறேன், இது சிம்பத்தி கிடையாது, இட்ஸ் அ வார்னிங். வேண்டாம், இனிமேல் எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. என்னை பேச வைக்காதீங்க இதுக்கு மேலே. என்ன போடுங்க, வீடியோ போடுங்க, என்ன ப்ரூஃப் என்ன வேணால் போடுங்க, எனக்கு கவலை கிடையாது. என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ட்ரூ ஃபேன்ஸ் அவ்வளோ இல்லைங்க எனக்கு. ஆனால் இருக்கிறவங்க எல்லாரும் ட்ரூ ஃபேன்ஸுங்க. அதாங்க நான் சம்பாரிச்சது. எடுத்துக்க சொல்லுங்கள் காசு. என்ன காசு சம்பாதிக்க முடியாது நல்லா. இதை யார் சம்பாதிக்கும்? அந்த மாதிரி மனுஷனாக இருந்தால் எனக்கு போரும், வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நான் கோர்ட்டுக்கு விண்ணப்பம் தான் சார் வைக்கிறேன். இதை கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுங்களோ ஒரு உயிரை காப்பாற்றலாம் சார், அவ்வளோதான் சார். நான் வேறு எதுவுமே நான் சொல்ல விரும்பலை. என்னுடைய ஆக்டிங் பற்றி நான் சொன்னது கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். என்னால் இப்போதைக்கு நடிக்க முடியல, வேலை செய்ய முடியல என்னால். ஆனால் இது வரைக்கும் கமிட் ஆனதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது எல்லாத்தையும் நான் பார்த்து நான் நல்லபடியாக பண்ணிவிடுவேன். பட் இதுக்கப்புறம் இந்த டிவோர்ஸ் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி தான் எனக்கு ரிலீஸ், என்னோடய நல்ல ரிலீஸ் அன்றைக்கி தான். அதுதான் என்னோடய வீடியோ. அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் என்கிட்ட துரத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எங்கே இருந்தாலும் கடவுள் இருக்கார். நல்லது தான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. நான் திரும்பி வரணும்னு அவர் சொன்னார்னா நான் திரும்பி வரணும். வந்து இவ்வளோ தூரம் எனக்காக பொறுமையாக என்னுடைய கஷ்டங்களை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னும் நிறைய இருக்குது நான் சொல்கிறதுக்கு. அதை உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நிறைய கஷ்டங்கள் நான் பட்டிருக்கிறேன் இந்த 14 வருஷம் நான் இருந்ததில். அதை கேட்டதுக்கு, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். எப்போ கொடுத்து வச்சிருக்கோம் அப்போ. நன்றி சார். ஒரு கேள்வி கேட்கலாம் சார். சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார். யார் மேல உள்ள கோவத்துல நடிக்க மாட்டேன்னு தண்டிக்கிறது எந்த வகை நியாயம்? முடியல சார். நான் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்ல வரல சார். எனக்கு நடிக்க முடியலன்றது தான் நான் சொல்கிறேன் சார். அதுதான் உண்மை. என்னால் காலைல எழுந்திரிச்சு என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலைக்கு போக முடியல. அது ஒன்று தான் நான் லைஃப்பில் ஒழுங்காக செஞ்ச ஒரு விஷயமே. அதனால தான் முடியட்டேன் டிவோர்ஸ். இன்னும் ஆடியன்ஸ் என் மேலே மரியாதை வச்சுருந்தா நான் வரேன், நான் பண்ணுறேன். அவங்களுக்காக தானே எத்தனை வருஷம் நான் பண்ணிகிட்ருந்தேன். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் தாண்டி தானே பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். அப்படி எழுதி வச்சுருந்தா நான் பண்ணுவேன். தப்பாக எடுத்துக்காது. I wanted to ask you the same only. It's not good to see you like this. I know. You have It's lot not of good to see self-confidence. myself No, in it's the not mirror, that. ma'am. அப்படி இருக்கச்சே career எனக்கே lot கண்ணாடியில் of dedicated fans இருக்கா. Why do you want என்னாலே to என்ன leave your கண்ணாடியில் career? பார்க்க முடியலன்னா நான் எப்படி ஆடியன்ஸுக்கு நான் என்னால் அந்த சிரிச்ச முகத்தோட இல்ல, என்னால இருக்க முடியும்? You're நடிகன் தான் இருந்தாலும் அப்படிலாம் நடிக்கிற அளவுக்கு இல்ல, நான் அது கிரேட் நடிக்க வேண்டாம். கிடையாது. At least அதில் கான்ஃபிடென்ட்டாக தானே இப்போ பேசுகிறேன். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன் ஆல்ரெடி. ஓகே. ஸோ நீங்கள் கெரியரை எதுக்கு சாப்பிட்டீச்சு, கெரியர் எதுக்கு ஜியோ பேரடைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். டெடிகேட்டட் ஃபேன்ஸ் இருக்கா. பீப்புள் வாண்ட் டு see you on நான் screen. எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்னால் இவ்வளோ தான் அதை பற்றி நான் சொல்ல முடியும். The hurt that I am going through, Okay. I can't tell it outside. That's the only reason. இந்த சிக்கலான காலகட்டத்தில் உங்களை உருவாக்குனது வந்து மோகன் சார், அம்மா, ராஜா சார், அக்காக்கெலாம் நிறைய பங்கு. அவங்களோட ஆதரவு உதவி கேட்கலாம். அவங்கள்ட்ட நீங்கள் விலகிருக்கீங்க. இந்த இதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்காக ஒரு வீடியோ போட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்க போடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க முன்னாடியே சொன்னாங்க, எதுக்குடா அவனுக்கு இவ்வளோ படித்து சொல்கிறேன்னு கேட்கல நான். அதனால் நான் போய் அவங்கள கேட்க முடியாது. அது நியாயமும் இல்லை. ரவி சார், நீங்கள் இது வரைக்கும் கமிட் பண்ணிட்டு இருக்கிற படங்களை வந்து ஸ்க்ரீன்ஸ் இனிமேல் ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட்ஸ் தான் நீங்கள் எக்ஸப்ட் பண்ணிக்க மாட்டீங்க ஃபார் த டைம் பீயிங், அதானே? ஆமாம் சார். அது நான் யாருக்கும் என்னால் கஷ்டம் வர்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் சார். அவ்வளோ என்னால் சொல்ல முடியும். அப்படியே நான் பணம் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுக்குற அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் நான் போவேன். அதனால் டோன்ட் வரி, என்னால் யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. என்னுடைய போட்டோம் அது. தேங்க்யூ சார். அப்பா அம்மாவோட பேசி